ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குலோப் ஜாமுன் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கோங்க முன்னாடி. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது ஒரு ரெசிபி நீ வந்து சேனலில் போட்டு காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த ரெசிப்பியே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்கிறோம், வாங்கியும் சாப்பிட்றோம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஜாமுன் தான் ரெசிப்பியாக கொடுக்குறாங்க. ஆனால் எப்போ செஞ்சாலும் நமக்கு லைட்டாக விரிசல் வந்துடுது, டேஸ்ட்டு மாறுது. ஸோ இது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. சூப்பரான ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஐடியான்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்டு பர்சன்ஸ் தான் நிறைய பர்சன்டேஜ் பார்க்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்காவது கொடுப்பீங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 400 பேர் 500 பேராவது வீடியோ பார்க்குறாங்க இல்லையா? ஸோ பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். விரிசல் விடாமல் இருக்கிறதுக்கு அவங்க சொன்ன டிப்ஸ் இதாங்க. நம்ம குலோப் ஜாமுன் மிக்சர் மாவோட இன்ஸ்டன்ட் பால் பவுடர், எந்த பால் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு 2 to 3 ஸ்பூன், ஒரு கப்பு எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு 3 ஸ்பூன் குறைஞ்சபட்சம் பால் பவுடர் போட்டுக்க சொல்கிறாங்க. நானும் அப்படி தானே 2 ஸ்பூன் தான் போட்டேன். ஒரு ஸ்பூன், ஒரு கப்பு வந்து இருந்தது எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் பால் பவுடரை போட்டுட்டு கொஞ்சம் பாலும் விட்டு லைட்டாக அப்படியே அழுத்தி பிசையாமல் பிசைஞ்சு நெய் விட்டு பிசைஞ்ச வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு உருட்டி இந்த மாதிரி பொரித்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட அது வந்து டார்க்காகவே விரிசலே ஆகலை. எவ்வளோ டார்க்காக பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். அப்படியே நல்ல டார்க் ப்ரௌனில் மெரூன் கலரில் ஆச்சு. இந்த நாவல் பழம் மாதிரி பல தடவை நான் கரண்டியால் திருப்பி திருப்பி போட்டேன். கொஞ்சம் கூட உடையலை, விரிசல் வரல. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 போட்டு எடுத்துட்டு ஜீரா வந்து ரெடி பண்ணேன், சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர், ஏலக்காய் போட்டுட்டு ஓரளவுக்கு பிச்சு பிச்சுன்னு வந்த உடனே கையில் தொட்டு பார்த்தா அந்த பிசு பிசுன்னு இருக்கும். வந்த உடனே அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு எடுத்து வச்சேன். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? நல்லா இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பத்தூஸ் கிச்சன் நான் வந்து ஒரு சின்ன கேட்ரிங் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் பத்தூஸ் கிச்சன் சொல்லிட்டு க்ளவுட்ஸ் கிச்சன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த கேட்ரிங் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வேணும், ஒரு 10 பேருக்கு டிஃபன் வேணும், வெரைட்டி ரைஸ் வேணும், 20 பேருக்கு வேணும், வடை மட்டும் வேணும், இல்லை எங்களுக்கு பொரியல் மட்டும், குழம்பு மட்டும், இந்த மாதிரி என்ன கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு அழகாக நல்ல வீட்டு டேஸ்ட்டில் செஞ்சு தரேன். இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ணி கொடுத்தேன்னா, என் ஃப்ரெண்டு ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்க தான், அவங்க திரும்ப ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 பேருக்கு ஃபுல் மீல்ஸ் கேட்டிருந்தாங்க. நைட் டின்னருக்கு 10 பேருக்கு வெஜ்ஜு குருமாவும் சப்பாத்தியும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் தேவை, நியர்பை மாங்காடு பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லுங்கள். ஸோ ஆன்லைனில் பத்தூஸ் கிச்சன் அவைலபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, பொரிச்சு எடுத்துட்டேன். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரா ஆறி இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த பொரிச்சு எடுத்ததை நம்ம போட்டுடலாம். ஸோ சூப்பராக இருக்குது அந்த குலோப் ஜாமுன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. கலர் எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்று கூட விரிசல் விடலை. இந்த அமுல்யா மில்க் பவுட்ரு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். 2 ஸ்பூன் தான் போட்டேன், இந்த ஸ்பூன் அளவில். ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்வீட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கும்போது பாதுஷா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது. பாதுஷா வந்து
ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் பாதுஷா கூட நான் போட்டிருக்கேன். நான் எது செஞ்சாலும் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி தான் செய்வேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கோம், இதுலேயே கிச்சன்லேயே ரொம்ப நேரம் பலகாரம் செய்யணும்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பாதுஷா ரெசிபி சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் போடுறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா ஷார்ட்ஸு வீடியோ எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி ஊறுதுங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி யாராவது செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.